அம்மா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க, முதலமைச்சர் ஆனாரு. முத்துவேல் கருணாநிதி பொய் என்ற ஸ்டாலின் சொல்றாரு. ஏன் இவ்வளவு நாள் முத்துவேல் அவங்க அப்பான்ற தெரியாதா? ஏன் இப்போ மட்டும் வந்து முத்துவேல் கருணாநிதி என்று சொல்கிறீர்கள்? நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் இவருடைய பித்தலாட்டம் எப்படி இருக்கின்றது என்று. இவர்களுக்கு வாக்களித்து மீண்டும் வந்தால் நீங்கள் யாரும் இரவில் நடமாட முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்த மாணவிக்கு என்ன கதி நேர்ந்ததோ அதேதான் இந்த மகளிருக்கும் நடக்கும். அதே போல் போதைப் பொருள் பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நம்பி கேட்கிற பசங்களை அனுப்புறோம். ஆனா அவங்களெல்லாம் போதைப் பொருள் கற்றுக் கொடுத்து இந்த திமுக போதையில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் விற்கிறாங்க. அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஒரு பாய் ஒருத்தர் திமுகவில் மிக பொறுப்பில் மாநிலவில் இருந்தார். அவர் தான் நமது தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள் ஏஜென்ட். அதுபோல் திமுக காரர்களின் இல்லீகல் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. போலீஸுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு இல்லாத அரசு. அவங்களுக்கே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதே போல் நீங்கள் அம்மா அவர்கள் பெண்களுக்காக விசிறி, ஃபேன், கிரைண்டர், மிக்சி இந்த மாதிரி எத்தனையோ செய்தார்கள். அம்மா உணவு திட்டம் கொடுத்தார்கள். ஏழைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு +2 படித்த பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள். 10வது படிக்கும் மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் ஏன் கொடுக்கவில்லை? கடந்த 4 ஆண்டுகளாக கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இப்பொழுது ஆட்சியை பிடிக்க வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும், மக்களை எப்படி துன்புறுத்த வேண்டும் என்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இப்ப கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்கள நம்பாதீங்க. அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளோக்குள்ள நம்ம மோசம் போயிடுவோம். நம்ம பசங்க வளர முடியாது, நல்லா படிக்க முடியாது, நல்லா எந்த ஒரு தொழிலுக்கும் போக முடியாது. அதை ஏமாற்றி கற்றுக் கொடுப்பவர்கள், போதைப் பொருள் அளிப்பவர்கள் தான் இந்த திமுக சதிகாரர்களின் திட்டம். அதே போல் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் நாம் கொரோனாவை சந்தித்து அப்போதான் வெளியே வந்து சிறு சிறு தொழில் ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் இவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், நமது மாநகரத்தில் வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார வரி, தொழில் வரி, தண்ணீர் வரி என்று வரியை விதவிதமாக கண்டுபிடித்தவர்கள் இந்த திமுக ஆட்சியில் தான். நாம் அதை கட்டுவதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னோம். எத்தனையோ போராடினோம், மாநகரத்தில் போராடினோம். அவர்கள் எந்த செய்யவில்லை. அதே போல் இந்த மாநகரத்தை நகராட்சியாக இருந்தது. அன்று இந்த மாவட்ட செயலாளர் அமைச்சராக இருந்த பொழுதும் அதுக்கு முன்னாடியும் மாநகரத்தின் சேர்மாக இருந்தார், நகராட்சியின் சேர்மாக இருந்தார். அப்பொழுது இவர்கள் அமைச்சரிடம் சென்று போராடி இதை மாநகராட்சியை செய்து கொடுத்தவர்கள் நமது மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். இவர்கள் சேர்மனாக இருக்கும்போது என்ன காரியம் செய்தார்களோ அதே தான் இப்பயும் அந்த காரியம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு திருடணும், ஏமாத்தணும், ரோடே போடாமல் ரோடு போட்டேன்னு சொல்லணும், கொள்ளையடிக்கணும். அதே போல் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இப்போ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் அப்போ கொடுத்தாங்க. என்ன இவங்க அப்பா வீட்டு காசாக கொடுக்குறாங்க? இல்லை இவங்க வீட்டுக்கார அம்மா வீட்டிலேருந்து காசு கொண்டு தான் கொடுக்குறாங்க? நம்ம சொந்த காசு, நம்ம உழைச்ச காசு, நம்முடைய வரி பணம் நம்மளுக்கு கொடுக்கறதே ஏமாத்துறாங்க. அதே போல் இவர்கள் ஏமாற்றுறதுக்கென்று செய்து கொடுப்பவர்கள் தான் திமுக ஆட்சி. நாம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொன்னார்கள் இவர்கள். ஆனால் நமது எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 125 நாள் செய்து கொடுத்தார்கள். அதுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அதே போல்
நாம் கடந்த ஆட்சியில் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தோம். ஆனால் இந்த ஆட்சியில் அவர்கள் கட்டி கொடுக்கிறோம் என்று ஏமாற்றி விட்டார்கள் ஏழைகளை. நாம் மீண்டும் இந்த ஆட்சியை பிடிப்போம், ஏழைகளுக்கு நல்லது செய்வோம். என்ன என்றால் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுப்போம். அவர்களுக்கு நிலம் இல்லை என்றால் நிலமும் வாங்கி கொடுத்து அவருக்கு மேல் பட்டாவும் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம். அந்த ஏழைகள் வாழ்வில் ஒரு நாள் என்னுடைய சொந்த வீட்டில் உறங்கினேன், இந்த சொந்த வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டதற்காக நமது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி வீடு கட்டி கொடுக்கிறார்கள். அதற்காகவே நாம் ஏழைகளின் பங்காளன் என்றால் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள், இந்நாள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார்கள், இன்று நமக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். எந்த யோசனையும் செய்யாமல் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும், புரட்சித் தலைவர் ஆட்சி மலர வேண்டும், எடப்பாடி அவர்களின் ஆட்சி மலர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் ஸ்கூட்டி மானியம், ஏழை பிள்ளைகள் நன்றாக படித்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வருத்துக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஆனால் அதுக்கு மானியமாக 25,000 நாம் ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்காத மானியம் கொடுக்கப்படுகிறது நாம் மீண்டும் அம்மா ஆட்சியில். அதேபோல் நாம் మింద్రంతా మీకే ఆడోళ్ళకు ముట్టు బస్సులో ఫ్రీ అంటా ఉండ్రి, మీ యజమానులకు లేదంటా ఉండ్రి. మీ యజమానులు కోపం చేసుకొని నువ్వు పదా ముందర బస్కి నేను వెనక బస్సులో వస్తానని చెప్పి కాసుకుంటా ఉండే. ఇప్పుడు అప్పుడు లేదు మనకి. మగవాళ్ళకి ఇప్పుడు బస్సులో ఫ్రీ అంటా ఉన్నారు. చెప్పట్లు ఆడవాళ్ళకి ఎట్లా బస్సు ఫ్రీగా ఉన్నా ఇప్పుడు మగవాళ్ళకి అదే మాది బస్సులో ఫ్రీ. అదే తర మన ఎడపాడన్న గారు మీకు అంతా చేసిస్తూ ఉన్నారు. వాళ్ళకి మీరు రుణం తీర్పాలంటే మళ్ళీ రెండు ఆకలికి ఓటేసి ఈ కృష్ణగిరి డిస్ట్రిక్ట్లో తమిళనాడులో హైయెస్ట్ ఓటు రావాలంటే ఈ ఒసూరు ప్రాంతంలో తీయాలా, ఒసూరు క్షేత్రంలో రావాలా. మన ఊరు బాగుండాలా, మనం బాగుండాలా, మన జొత్తులో ఉండాలి బాగుండాలా, మన బిడ్డలు బాగుండాలని మీరు అందరూ రెండాకలికి ఓటేసి మీ పాదాలు ఆడందో మొక్కోండి. మీకు అంతా తెలుసుకోండి. నా మాటని ధన్యవాదాలు మూసుకుంటాను. ధన్యవాదాలు.